ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வைக்கிறதுல தான் நம்ம ரொம்ப குழம்புவோம். அதனால தான் அது குழம்புன்னு பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் குழப்பமே இல்லாமல் குயிக்காக எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத நேரங்களில் கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். கத்திரிக்காய் வந்து ஒயிட் கலர் கத்திரிக்காய் எடுக்காதீங்க. நம்மளுக்கு வந்து கத்திரிப்பு கலர் அப்புறம் க்ரீன் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வத்தல் தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா நம்மளுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அது ஊற டயத்தில் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் வந்து கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா பொரிச்சு நம்மளுக்கு அது பஞ்சு மாதிரி வரும். ரொம்ப டைம்லாம் ஆகாது, ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு அது வந்து நல்லா பொரிஞ்சிரும். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரில் வந்து லைட்டாக உப்புத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஜீரகத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ண தயிரை தனியாக எடுத்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நம்ம தாளித்து சேர்க்க போகிறோம். தாளிப்புக்கு என்ன தேவையான பொருட்கள்னால் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகா இதெல்லாம் நல்லா தாளித்து அது கூட கொஞ்சமாக காயப்பொடி, நம்ம இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்து தாளித்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இது கூட கத்திரிக்காய் வந்து பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப இதை நம்மகிட்ட சமைச்சு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.